டே 22ங்க. டேட்டு வந்து ஜனவரி 31. டைம் வந்து இப்போது 8 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் விளாகே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் 18 ட்ரிப்பு முடிச்சிருக்கேங்க. 9 மணி நேரத்தில் 18 ட்ரிப்பு முடிச்சிட்டோம். மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இன்றைக்கி வந்துட்டு 945 ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்காங்களா. ஒரு 3000 எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். அமௌண்ட் இது வரைக்கும் 642 ரூபா தாங்க வந்திருக்கு. 20 ஆர்டர் முடித்தா ஒரு 700 வந்தால் கூட போதும். அதுக்கடுத்து 9 ஆர்டரில் ஏதாச்சும் மீதி அமௌண்ட் எடுக்கலாம். 33 ஆர்டர் டார்கெட் வச்சுருக்கேன். இன்றைக்கி 4 மணி வரைக்கும் லாகில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். விளாக் எடுக்கவே முடியல. 11 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் 15 ட்ரிப்பு கொடுத்தான். சரி லாங் ஆர்டராச்சும் வரும் அப்படின்னு பார்த்தா லாங் ஆர்டரும் வரலங்க. வந்து ஆர்டர் எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர். அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கே டைம் சரியாக போயிடுச்சு. இப்போ கூட பாருங்கள், ஆர்டர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண உடனே ஆர்டர் வந்துருச்சு. மல்டி ஆர்டருங்க. அவ்வளோதான். இந்த 2 ஆர்டரையும் கொடுத்தா 20 ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகிரும். அதுலேயும் இந்த மல்டி ஆர்டர் பாருங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கிட்டே தான் டெலிவரி. இது தெரியுதுங்களா? 2 தெரு போய் தள்ளி வாங்கிட்டு வர முடியல போல். சரி விடுங்க, நமக்கு தான் லாபம். 2 hours later. இன்றைக்கி 945 ரூபா இன்சென்டிவ் அடிச்சிடலாம் போலையாங்க. செகண்ட் இன்சென்டிவ்க்கு இன்னும் 4 ட்ரிப்பு தான் தேவைப்படுது. இது வரைக்கும் 25 ட்ரிப்பு முடிச்சிட்டாங்க. A few moments later. டைம் வந்து இப்போது 11:36 ஆகுதுங்க. நம்ம இது வரைக்கும் 28 ட்ரிப்பு முடிச்சிட்டோம். 710 இன்சென்டிவ்க்கு இன்னும் ஒரு ஆர்டர் தான் தேவைப்படுது. அந்த ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த ஆர்டர் கொடுத்தா எப்படியோ 2 ட்ரிப்பு வரும். 90 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் வந்துச்சுங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, அதிசயமாக 33 ஆர்டர் முடிச்சிருந்தா 945 ரூபா இன்சென்டிவ் தர மாதிரி போட்டிருக்கான். நாளைக்கு தான் தெரியும் வருமா வராதான்ட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. நாளைக்கு வந்து February 1 சனிக்கிழமை. நாளையிலிருந்து தான் நம்ம ரியல் டைம் விளாக் வந்து எடுக்க போகிறோம். நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்ன நான் கோயிலுக்கு போகலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த விளாக் வந்து 100 விளாக்னா எப்படியும் 2026 அந்த டைமிங்கில் தான் முடிக்க வைப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த விளாக் வந்து நீண்ட காலம் எடுப்போமா. நான் டெய்லி விளாக் மாதிரி எடுக்கல. டெய்லி விளாக்னா டே 1 டே 2 அப்படின்னு எடுக்கணும். ஐயோ இது வேறு. நம்ம அப்படி எடுக்கலை. அப்படி எடுத்தோம்னா நம்ம டெய்லியும் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே நம்மளால் பண்ண முடியாதா. அதனால் விளாகே எடுத்துக்கலாம். விளாக் 1 விளாக் 2 விளாக் 3 அப்படின்னே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு தான் பெரிய இஷ்யூ இருக்குது. என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் வந்து சேலத்தில் இருக்கணும் 9 மணிக்கு. இப்போ நாளைக்கு நான் வேலைக்கும் போகணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு சின்ன கோயிலுக்கு போனால் கூட போதும். அது ஒன்று. 3 நல்லபடியாக முடிஞ்சால் நல்லாயிருக்குங்க. எப்பயுமே ரெகுலராக வந்து நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ணுவேன், 3 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவேன். இப்போது ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறதுனால புக் பண்ண ஷிஃப்ட்டை வந்து ஒன்று வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கே கேன்சல் பண்ணிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியே ஆகணும். ஏன்னா 22 வருஷம் கூடியே வளர்ந்த பொண்ணு, போகாமல் இருக்கவே முடியாது. அதனால தான் அந்த பொண்ணு திடீர்னு சொல்லவும் தான் எனக்கு இஷ்யூவாக இருக்குது. இந்த வாரம் தான் சொன்னாங்க. ஒரு 3 வாரம் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கும் தெரியாது நான் அது மாதிரி வேலை பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமை லீவில் தான் இருப்பாங்க, வருவாங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையே சூஸ் பண்ணியிருக்காங்க. தான் பார்த்துக்கலாம். பெரிய டாஸ்க்காக இருக்க போதுங்க நாளைக்கு நான் விளாக் எடுக்கலாம் தான் நினச்சேன். டார்கெட் விளாக் 23 அப்படின்னு சொல்லி தான் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் யோசித்தேன், நம்ம வந்துட்டு 2வது இன்சென்டிவ் கண்டிப்பாக அடிக்க வச்சுருவோம். ஏன்னா ரெகுலராக நம்ம வேலைக்கு வரதுனால. இப்போது நம்ம வெளியே போகிறதுனால ஃபஸ்ட் இன்சென்டிவோடு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விளாக் எடுப்பனான்னு தெரியல, கண்டிப்பாக எடுப்பேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் நாள் இல்லை இதாங்க என்றைக்குமே இல்லாத ஆர்டர். நல்ல ஆர்டர் போட்டான். 11 to 6 மணி வரைக்கும் 15 ட்ரிப்பு முடிச்சிட்டேன். 6 மணிலேருந்து இப்போ 11 மணி வரைக்கும் 13 ட்ரிப்பு முடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன அமௌண்ட்டு தான் ரீச் ஆகலை. வேலை செய்கிற பசங்க நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன். எல்லாருமே வந்துட்டு 33 ட்ரிப்பு பக்கமாக தான் ஆர்டர் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாத்துக்குமே நல்லா ஆர்டர் கொடுத்துருக்காங்க போகிறாங்க ஸ்விக்கி. எனக்கு என்னென்னா அந்த 945 ரூபா இன்சென்டிவ் நான் பார்க்கணும் கண்ணால். இது வரைக்கும் 800 ரூபா இன்சென்டிவ் தான் எடுத்திருக்கேன். 800 ரூபா இன்சென்டிவ் நான் பார்த்துருக்கேன். அந்த 945 இன்சென்டிவ் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நாளைக்கும் 945 ரூபா இன்சென்டிவ் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க பசங்க. அது எப்படின்னு தெரியல. நாளைக்கு காலையில் தான் தெரியும். சார் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க. ஃபோட்டோ கொடுத்துட்டேங்க.
ஆர்டரை நான் 1 மணி நேரமாக ப்ராசஸ் பண்ணிட்டேன். 103 ரூபா வந்துருக்குது. 2 ட்ரிப்பு வந்திருக்கும். 2 ட்ரிப் வந்துருச்சு. இன்னும் 3 ஆர்டர் பார்த்தா 945 ரூபா இன்சென்டிவ்ங்க. 1100 ரூபா வந்துருக்குது இப்போ வரைக்கும் அமௌண்ட்டு. 4 மணி வரைக்கும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்சென்டிவ் சப்போஸ் முடிக்கல அப்படின்னா 4 மணி வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்சென்டிவ் தான் டக்குன்னு முடிக்க வச்சுருவாங்க போல இல்லை. அதனால் 3 ஆர்டர் தான். 3 ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம 3 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். இப்போ வரைக்கும் 1100 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். என்ன ஒரு 1400 1500 வரைக்கும் ரீச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே அந்த 1500 1400 தான் ஓட்டிகிட்டு போவேன். அதனால் இன்றைக்கும் நான் அந்த அமௌண்ட்டை எதிர்பார்க்குறேங்க. இன்சென்டிவ் அதிகமாக போய் ட்ராவல் பே கம்மியாக வச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான் 12 மணிக்கு மேலே சர்ஜி வந்துடும். இன்றைக்கி எவ்வளோ போடுறான்னு தெரில. 3 to 4 மணி வரைக்கும் 40 ரூபா சர்ஜி 30 ரூபா சர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வருது. சர்ஜி அமௌண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ஓட்ட முடியலையே, பனி பெய்யுது. அதனால தான் அந்த ஒரு ஆர்டருக்கு அந்த 30 ரூபா சர்ஜிக்கு அவசரம் பார்த்தோன்னா அடுத்த 2 நாள் வேலைக்கு வராமல் போயிட முடியுமோ அப்படின்னு சொல்லி சங்கட்டமாக இருக்குது. இன்னும் ஜோனுக்குள்ளே போகல. இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டான். இன்னும் 2 ஆர்டர் தாங்க இருக்குது. 2 hours later. இப்போது டைம் வந்து 2:30 பக்கமாக ஆகுதுங்க. விளாக் எடுக்கவே தோணல. அந்தளவுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. அமௌண்ட் இது வரைக்கும் 1469 ரூபா வந்திருக்கு. நாளைக்கு வந்து 945 ரூபா இன்சென்டிவ் வந்துடும். மொத்தம் 35 ட்ரிப்பு முடிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் 4 மணி வரைக்கும் தான் ஓட்டலான் இருந்தேன். சும்மா அந்த 250 ரூபா இன்சென்டிவ் 14 ஆர்டர் முடி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களா. சரி ஓகே அது ஓட்டுவோம் அப்படி தான் நினச்சேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஒரு 1:30 பக்கமாக வந்துச்சு. கரெக்டாக டைம் சொல்கிறேன். கடுப்பாயிருச்சுங்க. 1:10 வந்திருக்குங்க அந்த ஆர்டரு. எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் ஆயிருக்கு அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு. நாளைக்கு வார்னிங் மெசேஜ் வரும். நீ இந்த ஆர்டரை 1 மணி நேரமாக ப்ராசஸ் பண்ணியிருக்க, 100 ரூபா பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு பெனால்ட்டிலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், பிடிச்சி கண்டபடி திட்டிடுவேன் கஸ்டமர் கேரை. 1:10க்கு அசைன் ஆச்சா. நான் வந்து 1:30க்குலாம் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு கஸ்டமர் கால் பண்ணுறேன். அவர் முனிசிபல்னு சொல்லிட்டு ஒரு அலுவலகம் மாதிரி இருந்துச்சு. அங்கே போட்டிருக்காரு மார்க்கிங்கு. வெளியே வாங்குறேன், வெளியே வரமாட்டாரு. எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டார். இது மாதிரி சொன்னேன், முனிசிபல்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அங்கே இல்லை, அங்கேருந்து இன்னொரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி வாங்க அப்படிங்கிறாரு. மொத்தம் 4 ரோடு பிரியுது. நான் வந்து சென்டராக நிற்கிறேன். நீங்கள் நேராக வாங்கன்னா நான் எந்த நேரம் வருவேன்? ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. சரி கஸ்டமர் கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோன்னா அதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் கால் பண்ணி கொடுன்னா கால் பண்ணியே கொடுக்க மாட்டேன்றான். நீ அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணு, இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணு, அதை சொல்லி தான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதானே. 3 கஸ்டமர் கேர் வந்தாங்க. 3 கஸ்டமர் கேரும் அப்படியே தான் பண்ணாங்க. நாளைக்கு இருக்கு அவனுக்கு ஆர்டர் இல்லாதப்போ சும்மா தான் உட்காந்துருப்போம், கடுப்பாக இருக்கும். அந்த டைமில் கஸ்டமர் கிட்ட கால் பண்ணி கண்டபடி போய் ஏற்ற வேண்டியதான். இந்த டைம் வந்துட்டு நமக்கு ரொம்ப வேலை இருக்குது. அதனால் இப்போ பேச டைமும் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஆட்டோக்கார அண்ணன் படுத்திருந்தார். அந்த அண்ணன்கிட்ட போய் ஃபோனை கொடுத்தேன். இது மாதிரி சொன்னார். இப்போ அது வரைக்கும் போனேன். அங்கே ஸ்டேட் பேங்க் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட் வர சொன்னார். அங்கே போயிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. இவ்வளோக்கும் அங்கே ஸ்டேட் பேங்க் இருந்துச்சு. அவரோட லக்கு. இல்லைன்னா நான் எங்கிட்ட தான் அலைஞ்சிட்டு இருப்பேன். அதான் ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இந்த ஆர்டரை போய் இவ்வளோ நேரமாக டெலிவரி பண்ணியிருக்கிறோமே அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், இன்றைக்கி லைவ் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்கிறேன். அவரும் அந்த லைவ் லொக்கேஷன் கூட அனுப்ப தெரியாது போல். எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாரு. இப்படி தான் ஒரு மார்க்கிங் பண்ணி அது வரைக்கும் டெலிவரி வர வச்சாருன்னு தெரியல. ஏன்னா அதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காருங்க. நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவேன், கரெக்டாக வந்துருச்சு. இதில் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இவ்வளோக்கும் அவர் ஆர்டர் பண்ணது வெறும் 2 தோசை மட்டும்தான். டெலிவரி ஃபீஸ் வந்துட்டு 180 ரூபா. கால் பண்ணி பார்ப்போம்மா எத்தனை தான் முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணிட்டான். ஹலோ நான் அவுட் ஃபிகர் போடலையோ. ஹலோ தலைவரே, எங்கே இருக்கிற? என்ன வீட்டுக்குள்ள இருக்கிற சவுண்டு கேட்குது? என்ன ஆச்சு? படுத்துட்டியா? எத்தனை முடிச்ச? ஆ 3வது முடிக்கலையா? ஏன் தலை? அந்த 210 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் சொன்னல கஸ்டமர் டிப்ஸோடு சேர்த்து, இப்போ தான் தலை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறேன். வேறு லெவலில், ரொம்ப ஒஸ்ட் லெவலு.
பூந்தமல்லியெல்லாம் கிடையாது, குன்றத்தூர் தான். அவன் சரியாக பேசலைங்க, தூக்கத்தில் இருப்பான் போல். எதை கேட்டாலும் ஊன்ட்டே இருக்கான். அவன்கிட்ட இது மாதிரி நடந்த விஷயம் தான் சொன்னேன், அப்பயும் ஊன்ட்டு தான் இருக்கான். ரொம்பவே தூக்கத்தில் இருப்பான் போல். நாளைக்கு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு ஆஃப் பண்ணிடலாமான்னு நினைக்கிறேன். 3 to 5 ஷிஃப்ட்டு நான் புக் பண்ணல. இப்போ வேறு புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லேட் நைட்டில் 2 ஷிஃப்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு ஹவர்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் பண்ணால் அமௌண்ட் வராது. இப்போ நான் வந்து 2மே புக் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் லாகின்லேயே இருக்கணும். கடவுளே, இன்னொரு 8 நிமிஷத்துக்கு ஆர்டர் மட்டும் வரக்கூடாது. ஆர்டர் வராமல் இருந்தால் அப்படியே வீட்டுக்கு ஓடிடலாம். இன்றைக்கி பெட்ரோல் வந்து 500 ரூபாய்க்கு அடித்தேன். ஆனால் 300 ரூபா பெட்ரோல் தான் தீர்ந்துருக்கு. ஃபுட்டு வந்து 100 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க. சிக்கன் ரைஸு காலையிலையும் சாப்பிடல, நைட்டும் சாப்பிடல, ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிடல. ஒரே ஓட்டமாக தான் இருந்துச்சு. ஆக மொத்தம் 400 ரூபா செலவு இன்றைக்கி மட்டும். எனக்கு இப்போது மென்டாலிட்டி, நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், அதுக்கு முன்னாடி நாள் வந்து மாங்கன்னு படிப்போம்ல, ஒரு மாதிரி மைண்டு வந்து ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கும்ல, அது மாதிரி தாங்க இருக்குது எனக்கு இப்போது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படி போக போதோ அப்படின்ட்டு. நாளைக்கு விடிஞ்சவொடனே வீடியோ எடிட் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு ஒரு 12 மணி பக்கமாக ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அங்கேருந்து வண்டலூர்லேருந்து பஸ் ஏறி சேலம் போகணும். அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மணிக்கு சேலத்துலேருந்து பஸ் ஏறி மறுபடியும் சென்னை வரணும். நான் முடிஞ்சால் அது விளாக் எடுக்க பார்க்குறேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதை நான் பண்ணிக்கிறேன்.